சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் February 8 குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த காணொலி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் February 8 எழுத போகிறீங்க இல்லையா, உங்களுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான். எது செய்யணும் செய்யக்கூடாது ஆன் எக்ஸாம் ஹாலில் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. அதில் வந்து இதை 5 செக்ஷனாக நம்ம பிரிச்சிருக்கோம். 5 விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வேர் டு பிகின், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னென்னா, ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பல நேரங்களில் முதல் 5 கேள்வி 10 கேள்விகள் டஃப்பாக இருக்கலாம். ஸோ அப்போ முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகிடலாம், திடீர்னு உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிடலாம். இல்லை முதல் 10 கேள்வி 20 கேள்விகள் ரொம்ப இலகுவாக இருந்துடலாம். ஸோ எக்ஸாமை நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லெதாஜிக்காகவும் போயிடக்கூடாது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் போயிடக்கூடாது. ரெண்டுக்கு நடுவில் மெயின்டைன் பண்ணணும். இதை எப்போ மெயின்டைன் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கேள்வித்தாள் முன்னாடியே கொடுக்கப்படும். அதில் வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணுவீங்க இல்லையா, பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கும். இல்லை அதில் நீங்கள் நல்ல எக்ஸ்பர்டைஸாக இருப்பீங்க. சார் எனக்கு பாலிட்டி பிடிக்கும் சார், சார் எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் சார், நல்லா எழுதுவேன், ஸோ அதுதான் சார் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ரேண்டம் அப்படியே பேப்பர்ஸ் அப்படி திருப்பி பார்த்துட்டே இருங்க. யூ மே ஃபைண்ட் யுவர் கொஷின். உங்களுக்கான கேள்வி 35வது கேள்வியாக இருக்கலாம். அங்கேருந்து உங்களோட ஹிஸ்ட்ரி கொஷின் ஸ்டார்ட் ஆகலாம். அங்கேருந்து உங்களோட சக்ஸஸ் கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த 35வது கேள்வியா 55வது கேள்வியா உங்களுக்கு பிடிச்ச கேள்வி என்ன ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் ப்ரிலிம்ஸ் எழுதும்போது எனக்கு 16வது கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சிது. மிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் எழுதின புத்தகத்துலேருந்து கேட்டாங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில். ஸோ அது எனக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்தது. ஸோ சிமிலர்லி தான் இதே மாதிரி தான் என்னோட குரூப் 1 ஜேர்னிலையுமே இருந்தது ப்ரிலிம்ஸில். அதே மாதிரி உங்களுக்கான ஜேர்னிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, யூ கோ த்ரூ இட், கிராஸ் செக் பண்ணுங்கள். கிராஸ் செக் பண்ணால் உங்களுக்கு பிடித்தமான கேள்வி எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து மற்றதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரெஷரை கம்மி பண்ணும். அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். எக்ஸாமுக்கான எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அதன்படி நீங்கள் ஓட முடியும். இதுதான் வேர் டு பிகின் ஃபஸ்ட்டு திங். எக்ஸாமில் ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் எங்கே நம்ம கோட்டை விடுவோம் அப்படின்னா, ஸோ 200 கேள்விகள் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து இருக்க போகுது. இந்த 200 கேள்விகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தரத்தில் இருக்க போதா? இல்லை. ஒன்று ரொம்ப இலகுவாக இருக்கும், ஒன்று ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒன்று பாடப்புத்தகத்துலேருந்து இருக்கும், ஒன்று பாடப்புத்தகத்துக்கு ரிலேட்டடே இல்லாமல் இருக்கும், ஒரு கொஷின் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு கொஷின் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு, ஒரு கொஷின் படித்தோன்னே புரியும், ஒரு கொஷின் படித்து திரும்ப திரும்ப படித்தாலும் என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான கோணங்களில் வந்து கேள்விகள் இருக்க தான் போகுது. அப்போ நீங்கள் இதை எப்படி கையாளணும் அப்படின்னா, நேராக போகிறீங்க, ஒரு கொஷின் படிக்கிறீங்க. படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் 1 அப்படின்ற கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் அங்கேயே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. 2வது கொஷின் நான் ரீட் பண்ணிட்டேன், என்னால் ஆன்சரை கொண்டு வர முடியல, எந்த வகையிலுமே எனக்கு ஆன்சர் தெரில. யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம் இன் திஸ் கொஷின். திரும்ப திரும்ப யோசித்து இதில் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. ரீட் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். அதில் ஆன்சர் சுத்தமாக எங்கேயுமே எலிமினேட் பண்ண முடியல, எதுவுமே இல்லையா, அதை அப்படியே ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. பின்னாடி செகண்ட் ரவுண்ட் வரும்போது பார்த்துக்கலாம். சார் 3rd கொஷின் நான் ரீட் பண்ணுறேன், அதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 1 2 3 கீழே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நான் 3rd ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் தெரியும் சார் எனக்கு, எலிமினேட் பண்ணிட்டேன். 1 2 கொஷின் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 1 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஆன்சர் இருக்கும், ஆனால் கீழே ஆப்ஷனில் 2மே இருக்குங்க சார். 1 ஒன்லேயும் இருக்குது, 2 ஒன்லேயும் இருக்குது. என்னால் ஏவா பியான்னு சூஸ் பண்ண முடியல சார், ஏவா பியான்னு சூஸ் பண்ண முடியல சார் அப்படின்னா, இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணால், எதை எலிமினேட் பண்ணிங்கனோ அதை கிராஸ் பண்ணிவிட்டு அடிச்சு விட்ருங்க. சரிங்களா? இல்லை சார் என்னோடய எக்ஸாம் ஹாலில் வர்றவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன பென்சிலோ இல்லை நீங்கள் கை வச்சுருக்க அந்த பென்லேயே சின்னதாக இங்கே ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஏன் இது அப்படின்னா, அடுத்த தடவை வரும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாது, இந்த 3வது ஸ்டேட்மெண்ட்டை அகைன் ரீட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு, ஆல்ரெடி வந்து எலிமினேட் பண்ணதா திரும்ப உட்காந்து ரீட் பண்ணி அதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது மாதிரி நீங்கள் ஒரு 50 கொஷின் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 கொஷினில் 50 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று மட்டும் எலிமினேட் பண்ணி 50 ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப உட்காந்து ரீட் பண்ணுவீங்களா? ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு செலவிடுறது 5 செகண்ட்னாலும் பார்த்துக்கோங்க. மினிமம் 5 செகண்ட்னாலும் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு தடவை ரீட் பண்ணி கண்டிப்பாக முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, திரும்ப வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரீடே பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு பி வெரி என்ஷூர்ட். அதே மாதிரி எலிமினேட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கான்க்ரீட். கண்டிப்பாக இது எலிமினேட் பண்ணும், என் நாலேஜில் ஐ எம் வெரி ஷுர் அப்படின்னா தான் எலிமினேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் டு மேனேஜ் யுவர் டைம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி ஆன்சர் கிடைக்கலன்னா, அடுத்து எப்படி ஆன்சர் வருதுன்னு யோசிக்காதீங்க. ஓகே, எனக்கு ஆன்சர் தெரியல நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா 200 கேள்வியில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான 110 to 120 கேள்விகள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்படி இல்லைனாலும் 100 to 110 கேள்விகள் ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3rd திங், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்.
என்ன சார் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் நம்ம அப்படியே படிச்சுட்டே இருப்போம். தொடர்ந்து ஒரு 10 கேள்வி தெரியாத கேள்வியாக இருக்கும். 10 கேள்வி தொடர்ந்து தெரியா இருக்கும்போது என்ன பண்ணிவிடுவீங்க? ஐய்யய்யோ! பேப்பர் ரொம்ப கஷ்டம் போல. என்ன எந்த கொஸ்டினுமே தெரிய மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கான 50 கேள்வி இருக்கு இல்லையா? 110லேருந்து 160ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கான சூஸ் பண்ணப்பட்ட 50 கேள்வி. உங்களுக்கு தான் தெரியாது. அந்த பயத்திலே 110, 160லாம் வரும்போது, அந்த 110வது கேள்வி வரும்போது, நீங்க பயந்தே போய் அந்த கேள்விகளும் தப்பு பண்ணுவீங்க. பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கான கேள்விகள் அங்க தான் இருக்கு. உங்களுக்கான 100 கேள்விகள் எங்க தான் இருக்கு? அந்த 200க்குள்ள தான் இருக்கு. இந்த சந்தைக்கு போனா தக்காளிலாம் பார்த்து நல்ல தக்காளியா பார்த்து பிறக்கும் பாருங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அது. 200 கேள்வி. உங்களோட 150 தக்காளி உள்ள தான் கிடக்கு. நீங்க ரொம்ப சிம்பிளா அத பெறக்கலாம். பெறக்கிறது மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நல்லா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கான சக்சஸ் அந்த 150 கொஸ்டின்ஸ் உள்ள தான் இருக்கு. அதுக்கு இடையில தான் என்ன இருக்கும்? இந்த மாரி மோசமான கேள்விகள், எழுத முடியாத கேள்விகள், இந்த இதெல்லாம் இருக்கும். அத தாண்டி நீங்க அங்க போறது தான். அது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்காது. பட் அத நெனச்சு நீங்க வந்து பிரஷர் ஆயிறக்கூடாதுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அத யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா, தொடர்ந்து 20 கொஸ்டின் தப்பா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் டைம் ஐஎஃப்ஓஎஸ் கிளியர் பண்ணாரு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணாரு. அவர் வந்து லாஸ்ட் டைம்னா 2023ல பிரிலிம்ஸ் எழுதும்போது, அவரோட தொடர்ந்து 15 கேள்விகள் ரொம்ப கடினமான கேள்விகள். அந்த பேப்பர்லயே கேட்கப்பட்ட ரொம்ப கடினமான கேள்விகள். ஆனா, அவர் ஐஏஎஸ் கட் ஆஃப் தாண்டி ஐஎஃப்ஓஎஸ் கட் ஆஃப் எடுத்தாரு. ஏன்னா, அந்த 15 கேள்விகள் அவர ஒண்ணுமே செய்யல. ஹி வாஸ் வெரி மென்டலி ஸ்ட்ராங். அதே மாரி தான் நான் 2020, 21 எக்ஸாம் எழுதும்போது, எப்பயுமே யுபிஎஸ்சில நாங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் படிக்க மாட்டோம். ரொம்ப டீட்டெயில்டா படிக்க மாட்டோம். என்னோட முதல் 5 கேள்விகளுமே ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின். எதுக்கு அப்படி கேட்குறான்? அப்படியே உங்கள ஒரு ப்ரெஷர்ல இது பண்றதுக்கு. பட் நீங்க வந்து அதில தளரக்கூடாது. யூ ஷுட் பி வெரி கான்கிரீட் அண்ட் ஸ்டப்பர்ன். ஓகே. நமக்கான கேள்விகள் பின்னாடி இருக்கு. எதுக்கும் விட்டுக் குடுக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கும். சரிங்களா? இதான் 3 திங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் அப்படின்றது. அதே மாரி சில நேரங்கள் பெரிய பேராகிராஃப் கொஸ்டின் இருக்கும். ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. ஆன்சர் தெரியாது. கவலைப்படாதீங்க. அதுக்கான ஆன்சர் பின்னாடி வரும்போது உங்களுக்கு தோணலாம். இல்ல நீங்க மார்க் பண்ண ஆன்சர் சரியா இருக்கலாம். இல்லன்னா அந்த கேள்வி எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கலாம். எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபூட்டிங்கா இருக்கலாம். ஸோ, அதனால அத ப்ரெஷர் ஆயிக்காதீங்க. அண்ட் 3 திங் இன்னொரு விஷயத்தில ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. எதுனா, நல்லா படிச்ச கேள்வி. அந்த இடத்துல வந்து மறந்து போயிடும். ஐயோ! இந்த கேள்வி நான் படிச்சேனே, எனக்கு ஆன்சர் தெரியுமே. ஆனா இந்த ஏபிசிடில ஏவா, பியான்னு தெரியலையே, கன்ஃபார்மா தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது தான் அது உடனே தெரியாது. ஏன்னா, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்களா எக்ஸாம் எழுத. முதல் 10வது கேள்வியிலே அது வருது. உடனே ஆன்சர் தெரியாது. ஏன்னா, அப்ப தானே ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறீங்க. உடனே மூளை டப்பு டப்புன்னு எடுத்துக் குடுக்காது. அப்படியே அந்த 10வது கேள்வி அப்படியே ஒரு புள்ளிய வச்சுட்டு ஏல, பில ஏதாவது ஒண்ணுன்ட்டு அப்படியே போயிட்டு, அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 120வது கேள்வி சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது, டப்புன்னு ஒரு பல்ப் அடிக்கும். 10வது கேள்விக்கு இது பி தான் ஆன்சர் இந்த இந்த பேஜ்ல இருந்துச்சு அப்படின்னு. வரும். இதெல்லாம் தான் காட்ஸ் மூவ்மெண்ட்ன்னு நாங்க சொல்லுவோம் எக்ஸாம் எழுதும்போது. திடீர்னு வரும் டப்புன்னு. அது எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம்ல. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஓகே அதுக்கெல்லாம் ப்ரெஷரே ஆகக்கூடாது. இது வரும் அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கும். உங்க மூளை அதுவே வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கும் உங்களுக்கு. 110, 120 கேள்வி எழுதும்போது, இல்ல 2வது ரவுண்டு ரீட் பண்ணும்போதே வந்து எடுத்து குடுத்துரும். இந்த இதில பி தான் அப்படின்ட்டு. ஸோ, அதுக்கெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள். அண்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங். சரிங்களா? பல நேரங்கள்ல வந்து கேள்விகள் தெரியாத கேள்விகள் 20லேருந்து 25 கேள்விகள் இருக்க தான் போகுது. அந்த 20லேருந்து 25 கேள்விகளோ, இல்ல 40லேருந்து 45 கேள்விகளோ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர பொறுத்து, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றது தான் உங்களோட ரேங்கிங்க டிசைட் பண்ண போகுது. உங்களோட வெற்றிக்கான வாய்ப்புகள வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ, அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணலாம் இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்கில. இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்க பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் நான் எப்பயுமே என்னோட ப்ரிப்பரேஷன்ல ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உங்களோட பழைய கேள்விகள்ன்றது எப்படி வந்து அம்பேத்கர் வந்து ஆர்டிகிள் 32 பத்தி சொல்லுவார் இல்லையா? ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அது மாரி இந்த காம்படிட்டிவ் சர்வீசஸ்க்கு ஹார்ட் அண்ட் சோல் என்ன? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதுதான் சிலபஸ்லேருந்து டிஃபைன் பண்ணி எத தான் நீங்க படிக்கணும் அப்படின்றத எடுத்து அப்படியே கையில குடுக்கும்ப்பா. ரொம்ப ஈஸியா வந்து குடுக்கும். அதனால நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாமே கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்றத நம்புறேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. அதில ஏ, பி, சி, டின்னு ஆப்ஷன் இருக்கு. ஏல வந்து பார்த்தீங்கன்னா, பிலாய் அப்படின்னு இருக்கு. பில வந்து பார்த்தீங்கன்னா, சட்டீஸ்கர் அப்படின்னு இருக்கு. சில ராய்கர்க்ன்னு இருக்கு. டில வந்து பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்ன்னு இருக்கு. ஆனா கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின். சத்ரபதி சிவாஜி எங்க வந்து தன்னோட பட்டமளிப்பு விழா, கொரோனேஷன் அடைந்தார் அப்படின்னு இருக்கு. நீங்க சிவாஜி ரிலேட்டடா, மராத்தாஸ் ரிலேட்டடா கொஸ்டின் பழைய கேள்வி எடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமே 5, 6 கேள்வி தான் இருக்கும்.
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராய்கர்க், இன்னொன்று சூரத்து, இன்னொன்று ஜெய்சிங்கு, இல்லைன்னா சச்சிவ், இல்லைன்னா அமத்யா, இந்த மாதிரி டெர்மினாலஜி, இந்த மாதிரி ஒரு மொத்தமே ஒரு 7-8 கேள்விகளுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். அப்போ அந்த பழைய கேள்வியில் ஆமாம் ராய்கர்க் அப்படின்றது நான் படிச்சிருக்கேன் சிவாஜி, அது இதுக்கு ஆன்சரானு எனக்கு தெரியாது, ராய்கர்க்குன்ற வேர்டு எங்கேயோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் எது ஆன்சராக பார்த்தீங்களோ அதை மட்டும் மார்க் பண்ணு. ஓகேவா? அதுதான் ஆன்சராகவும் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கேள்விகள் மாறும், பதில் மாறாது. ஒவ்வொரு தடவையும் இந்த யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சி கொஷின் செட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுவாங்க. கேள்விகள் மாறும், பதில் மாறாது. ஸோ அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்கில் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷினோட நாலேஜை அப்ளை பண்ணலாம். இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்கில் இது ஒன்று. இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்கில் இப்போ நெகட்டிவ் கொஷின்ஸ் வருது. நாட் கரெக்ட், இன்கரெக்ட் அப்படின்னு வருதுன்னா நிறைய நேரங்களில் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்கரெக்ட்னு படிச்சிருவீங்க, ஆனால் கரெக்டுக்கு ஆன்சர் போட்டு வருவீங்க. அதை எக்ஸாமினரும் விரும்புவாங்க. அதனால தான் ஆப்ஷனில் கரெக்டுக்கான ஆன்சரும் வச்சுருப்பாங்க, இன்கரெக்டுக்கான ஆன்சரும் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வென்எவர் கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சார் இன்கரெக்டுன்னு இருக்குது சார் அப்படின்னா முதல்ல ரவுண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க இன்கரெக்டுன்னு கேட்டது. அதே மாதிரி ஏபிசிடி, சார் சி தான் சார் ஆன்சர், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், எடுத்தோடனே நான் இப்போ மார்க் பண்ணாதே, சிஏ கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா, அதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்கரெக்டு அப்படின்னு போட்டிருக்குன்றது இங்கே ஒரு கோடு போடுங்க. ஆமாம் இன்கரெக்ட் தான் என்ஷூர் பண்ணுங்கள். டேக் ஒரு 5 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. மற்ற கேள்விக்கும் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் சொல்லக்கூடிய நாட்டு இன்கரெக்டுக்கு ஆன்சர் உங்களோட ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் 5 வினாடிகள் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 5 வினாடிகள் ஒரு கேள்வியை தப்பாவோ ரைட்டாவோ போயிடாமல் தடுக்கும் இல்லையா, தப்பாக போயிடாமல் தடுக்கும் இல்லையா, உங்களுக்கும் நாலேஜ் இருக்க ஒரு கேள்வி இல்லையா அது, ஸோ ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் ஒரு 5 வினாடிகள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுங்கள். இன்கரெக்ட்னு வேர்டு வந்தால் கண்டிப்பாக ரவுண்ட் பண்ணுங்கள். இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்கில் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்கில் சில சமயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கருத்துக்களை வந்து பேசும். ஒரே மாதிரி கருத்துக்கள் 1, 2 ரெண்டுமே ஒரே கருத்துக்களை பேசும். இந்த மெம்பர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருந்தார், இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் மெம்பர் இருந்தார், ரெண்டுமே ஒரே விஷயத்தை பேசுதா, 2ல் 1 தான் கரெக்ட். சரிங்களா? யூ ஹேவ் டு பி வெரி சூஸி. ஸோ இந்த மாதிரி ஒரே விஷயத்தை பேசக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் 1 தான் சரி. ஓகேவா? ரெண்டுமே ஒரே விஷயத்தை ஒரே ஆளை பற்றி 2 விதமான கோணங்களில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த 2 விதமான கோணங்களில் வந்தால் 1 தான் கரெக்ட். அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். மேட்ச் தான் ஃபாலோவிங் ஒரு 10 வருது இல்லை 8 வருது அப்படின்னா 3லேருந்து 4 கொஸ்டின் என்னவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனில் மேட்ச் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். லாஸ்ட் டைம் குரூப் 1லேயே அப்படி தான் இருந்தது. ஸோ கிடச்சிரும். அப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களோட நேரத்தை வந்து கம்மி பண்ணக்கூடிய கேள்விகள். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 4மே படித்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் ஒன்று சூஸ் பண்ணாலும் ரொம்ப காங்க்ரீட்டாக சூஸ் பண்ணணும். ஓகே கன்ஃபார்ம் இது கரெக்டு சார் அப்படின்றத கன்ஃபர்மேஷனோட நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லும் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா பல நேரங்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணோடனே ஆன்சர் வந்துடும். அப்போ எலிமினேட் பண்ணோன்னே கீழே ஆப்ஷனை போய் செக் பண்ணுங்கள், இதில் ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு. ஆனால் எலிமினேட் பண்ணும்போது வி ஹவ் டு பி வெரி ஷுர், கண்டிப்பாக இது தப்பு சார் என்னோட நாலேஜில் அப்படின்னு என்ஷூர் பண்ணிவிட்டு கீழே போங்க. யூ வில் கெட் இன் டு த ஆன்சர். 2 ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண தேவையே இருக்காது. எவ்வளோ நேரம் சேமிக்கப்படும் பாருங்கள். அதே மாதிரி மேட்ச் தான் ஃபாலோவிங் ஒரு இதை கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு கீழே போய் பாருங்கள், கன்ஃபார்மாக கரெக்டு சார் அப்படின்ட்டு போய் கீழே பாருங்கள், யூ மே கெட் இன் டு த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நேரங்களை பல இடங்களில் கம்மி பண்ணலாம். இதெல்லாம் தான் இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்கில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. அண்ட் லாஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த மாணவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் நோய் அப்படின்னு சொல்லுவேன், ப்ரீ ஆக்குபைட் தாட். ஒரு கேள்வியை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கிறீங்க, இந்த கேள்வி இதைத்தான் சொல்ல வருதுன்னு நீங்களே என்ன பண்ணிடுவீங்க, அசியூம் பண்ணிக்குவீங்க. அதான் தப்பு. இப்போ கூட நம்மளோட யூபிஎஸ்ஸோட ப்ரீஹண்ட் டெஸ்ட் சீரியஸில் வந்து வைக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இந்த பர்டிகுலர் தத்துவம் அப்படின்றது எந்த சரத்து எந்த ஆர்டிகளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்டு மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்து அப்படின்னு சொல்லி உங்களோட டிபிஎஸ்பியில் 39 ஸ்மால் சியில் இருக்குது. ஸோ அதைத்தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு நான் அதில் 39 ஸ்மால் சியும் கொடுத்துருந்தேன். ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற வேர்டு வந்தோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் நம்ம டிபிஎஸ்பியில் அதில் தானே படிச்சிருக்கோம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில், அப்போ 39C போட்டாங்க. ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்ன்றது வேறு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ன்றது ஆர்டிகல் 14ல் கேட்கப்பட்டது, ரூல் ஆஃப் லா கீழே இருக்கக்கூடியது. ஸோ 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காட் ராங். ஸோ ஏன் இது தப்பு பண்ணாங்க, அந்த கேள்வியை முழுசாக அவங்க ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேஷன்ற வார்த்தையை பார்த்தோன்னே அவங்க வேற ஒன்று அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான்
ப்ரீ ஆக்குபைடு தாட். என்றைக்குமே மைண்டு வந்து ஃபுல்லாக பிளாங்காக இருக்கணும் கொஸ்டினை ரீட் பண்ணும்போது. இந்த மாதிரி ப்ரீ ஆக்குபைட் தாட்ஸ் வரக்கூடாது. ஒரு வேர்டை பார்த்தோன்னே நீங்கள் அஸ்யூம் பண்ண ஒன்றை வந்து அந்த கொஸ்டின் இதை தான் கேட்க வருது நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான நோய். 4லேருந்து 5 கேள்விகளை எப்பயுமே எடுத்து விட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த நோயிலேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ப்ரீ ஆக்குபைட் தாட் வச்சுக்காதீங்க. ஸோ இதான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 6 to 8 மாதம் இல்லையா, உங்களோட ப்ரிலிம்ஸ் ஜேர்னியாக இருக்கட்டும், மெயின்ஸ் ஜேர்னியாக இருக்கட்டும், இதுக்காக உங்களோட நேரத்தை மற்ற நேரங்களில் செலவிடாமல் இதுக்காகவே செலவு பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஓன் என்டர்டெயின்மெண்ட்காகவோ உங்களோட ஃபேமிலி கூடயோ இல்லாமல் இதை ஏதோ ஒரு டார்க் ரூம்னு சொல்லலாம், ஒரு கருப்பு அறை, படிக்கக்கூடிய ஒரு கருப்பு அறையில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, புதைச்சி வச்சுருக்கீங்க. உங்களோட நேரத்தெல்லாம் அதில் புதைச்சி வச்சுருக்கீங்க. உங்கள் புத்தகத்தோட புதைச்சி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வருது, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. Sometimes when you are in the dark place, you may think you are buried, but actually you have been planted. அதாவது தமிழில், பல நேரங்களில் நீங்கள் ஒரு கருப்பு அறையில் புதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். முக்கியம் உங்களை மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க உங்களோட நேரத்தெல்லாம் விரயம் செய்கிறோமோ, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோமோ. பல பேர் வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வயசில் ஏன் இன்னும் படிச்சுட்ருக்கேன்ட்டு. ஸோ உங்களை நேரத்தெல்லாம் எங்கேயோ போய் புதைச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கலாம். இந்த நேரங்கள் எல்லாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? உங்கள் இந்த விதைக்கான அறுவடை அப்படின்றது வர்ற 8ஆம் தேதி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சரியான மகசூலை பெறுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் திங், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.